இல்லை ஒரு எவ்வளோ ஒரு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு முகம் சுளிக்கின்ற ஒரு அறிக்கை ஒரு ஒரு கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? கேவலமாக தான் நினைக்கிறாங்க. இந்த விடியாத அரசு ஸ்டாலின் மாடல் அரசை பொறுத்தவரை இல்லை 3 மாதத்துலேயே வந்து எங்கள் ஆட்சியிலெல்லாம் வந்து திறந்து விழுந்தது பாலம். திறந்து 3 மாதத்துலேயே அந்த பாலம் இருந்த வடிவேலு காமெடி மாதிரி கிணத்தை காணன்ற மாதிரி பாலத்தை காணும். பாலம் இருந்த சுவடே தெரில. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஊழல் வந்து ஒரு கரைபுரண்டு ஓடி இன்றைக்கு பார்த்தா அதனுடைய உச்சக்கட்டமாக இன்றைக்கு அவருடைய ஆட்சியிலே திறக்கப்பட்ட பாலம் இன்றைக்கு ஆத்தோடு போய் இன்னைக்கு தடயமில்லாத போனது பார்க்கும்போது இன்னும் ஸ்டாலின் சொல்றாரு எங்கள் ஆட்சியில் கட்ட பாலம் சொல்லிட்டு ஒரு 20 பாலத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏற்கனவே சினிமாவில் நடிச்ச பழக்கம் இருக்கு இல்லையா அவரு, அதாவது டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரு. சென்னையில் எத்தனை பாலம் நான் கேட்குறேன், 1996 2001 வாக்கில் கட்டின பாலத்தை சொல்றீங்க நீங்க அவங்க அப்பாவுடைய ஆட்சி காலத்தில். இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர் பக்கத்திலேயே இருக்காரு, காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய புக்கே போட்டார். ஒரு பெரிய புக்கே திமுக ஆட்சியில் 96 2001 கட்டப்பட்ட மேம்பாலத்தில் எப்படிப்பட்ட ஊழல், விஞ்ஞானபூர்வமான ஊழல் சொல்லிட்டு அந்த புக்கே போட்டார். நானும் அதை தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சிடும். அந்த புக்கு கிடைச்சா உங்களுக்கு நான் தரேன். நான் அதை ஆனால் பீட்டர் அல்போன்ஸை நீங்கள் இதை கேள்வி கேளுங்க, இதை பார்த்துட்டு இருப்பாரு கண்டிப்பா. நீங்க அந்த புக்கு போட்டிங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஒரு கேள்வி எப்படின்னா, ஒரு எஸ்டிமேட் ஒரு பாலம் கட்டினா நம்முடைய என்ஜினியரை வச்சு 100 ரூபாயில கட்ட வேண்டிய பாலத்தை பிரைவேட் கன்சல்டன்ட்டை வச்சு 200 ரூபான்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, 80 ரூபாயில 120 ரூபாயில வந்து நாங்கள் கட்டிட்டோம், 80 ரூபா மிச்சன்னு. ஆனால் இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ 100 ரூபா. ஆனால் கட்டினா 80 ரூபா கட்டலாம். ஆனால் 120 ரூபாய்க்கு நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொன்னால் 40 ரூபா எங்கே போச்சு கமிஷனு? நான் 100 ரூபாய் கணக்கில் சொல்கிறேன் நான்.